ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog ஸ்கூபா டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கோவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிடுங்க. நாங்கள் கோவாவில் இருக்க கிராண்ட் ஐலாண்டில் தான் ஸ்கூபா ட்ரை பண்ணோம். மோஸ்ட்டாக நீங்கள் பேக்கேஜஸில் போனீங்க அப்படின்னா கிராண்ட் ஐலாண்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. மார்னிங் 8 to 9 அவங்க சொல்கிற பிளேஸ்க்கு போயிடணும். அங்கேருந்து போட்டில் தான் கிராண்ட் ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை. ஸோ போகிற வழியிலேயே பேர்ட் வாட்சிங்னு ஒரு ஏரியா வரும். பேர்ட் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அது பேர்ட்ஸ் நல்லா பக்கத்துலேயே பார்க்கலாம் நம்ம. ரைட் அப்போது ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஜூஸ், சமோசாலாம். சிசிக்கு இல்லாதவங்க அது நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா 1 hour ட்ராவல் அப்புறம் தான் நம்ம ஐலாண்ட் ரீச் ஆகும். ஸோ போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு சாங்ஸ்லாம் போட்டு விடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போனால் நல்லா பாடிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். சுற்றி பார்த்தாலும் ஒன்றும் இருக்காது, வெறும் கடல் மட்டும்தாங்க தெரியும். நம்ம கையில் நம்பர்ஸ் எழுதி விடுவாங்க. இந்த நம்பர் வைஸ் தான் ஸ்கூபாக்கு நம்ம போகணும். ஸ்கூபாக்கு இந்த போட்டில் இருக்க எல்லாருமே போகணுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் போனாலே போதும். கிராண்ட் ஐலாண்டில் ஸ்கூபா பண்ணுறதுல 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஒன்று ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே நம்ம ஸ்பாட்டுக்கு வந்ததும் ஒரு சில நண்பர்கள்லாம் ஒரே வாமிட்டிங். ஒரு சிலருக்கு சீசிக், மற்றவங்களுக்குலாம் வேற ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தவங்க வாமிட் பண்ணுறதை பார்த்ததுனால தான். நம்ம நண்பர்கள் எல்லாம் வாமிட் எடுத்த பக்கத்து ஸ்பாட்டில் தான் நம்ம ஸ்கூபா ட்ரை பண்ண போகிறோம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். அதே தண்ணிக்குள்ளே தான் ஸ்கூபா பண்ண வைப்பாங்க நம்மளை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு, அடுத்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்கூபா டீம் நம்மளோட இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லிடுவாங்க. தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளால் பேச முடியாது இல்லையா? ஸோ உள்ளே போகிறப்போ நம்ம மூச்சு எப்படி இருக்கணும், எப்படி பேசணும் அப்படின்னு எல்லாமே சொல்லிடுவாங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணுமான்னு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. எனக்கு சுத்தமாக ஸ்விம்மிங் தெரியாது. பட் நான் ஈஸியாக ட்ரை பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்காக நீங்கள் பயப்படவே வேணாம். ஆக்சுவலாக எனக்கு தண்ணினாலே பயம். முக்கியமாக அதுக்குள்ளே இருக்க ஃபிஷ்ஷு தான். அது என்ன பண்ணிட போகுதுன்னு கேட்பீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயந்தாங்க. கொஞ்சம் இல்லை, நிறையாவே. ஸோ நான் ஆசிலேஷன்லேயே இருந்தேன், ஸ்கூபா ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு. பட் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து சரி ட்ரை பண்ணிடலாம், லெட்ஸ் ஓவர் கம் திஸ் ஃபியர் அட்லீஸ்ட் நவ் அப்படின்னு உள்ளே போயிட்டேன். நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் மூச்சு விட முடியாமல் போயிடுமோ, நம்ம இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணினது இல்லையே அப்படின்னு உங்களுக்கு டவுட்டே வேணாம். ஏன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எப்படி மூச்சு விடணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு 10 seconds ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவாங்க, நம்மளால் உள்ளே போய் சமாளிக்க முடியுமான்னு. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் அவங்களே உள்ளே விடுவாங்க. மூச்சு விடுறதுக்கு அவங்க ஒரு கிட்ட கொடுத்து வாயில் வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ ப்ரீத்திங் ஃபுல்லாக நம்ம வாயில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டா ப்ராப்ளம் இல்லை. நம்ம உள்ளே போகிறப்போ ஒரு பர்சன் நம்மளை பிடிச்சிப்பாங்க மேலே இருந்து. நம்ம டேரெக்ஷன்லாம் மாறி எங்கேயுமே போயிட மாட்டோம். ஸோ உள்ளே ஒரு வீடியோ மேன் ஆல்ரெடி இருப்பாங்க. நம்ம கையை பிடிச்சி இந்த நம்பர் காட்டுவாங்க. பிகாஸ் இந்த நம்பர் வச்சு தான் வீடியோ நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. வீடியோஸ்க்கு என்ன போசஸ் வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி கம்யூனிகேஷனுக்கு ஒரு சில சைன்ஸ்லாம் இருக்குது. சூப்பர்னு சொன்னால் ஐ எம் ஓகேன்னு அர்த்தம். தம்ஸ் அப் காமிச்சா நான் மேலே போகணுன்னு சொல்கிறேன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறையா சைன்ஸ் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே சொல்லிடுவாங்க. உள்ளே போனதும் நான் செம ஹாப்பி ஆகிட்டேன். ஃபைனலாக நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு. கம்ப்ளீட்லி எனக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்பப்போ ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்துச்சு எனக்கு, பட் மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனால் கடைசி ஆக மவுத்துக்குள்ளே இருந்த கிட் வெளியில் வந்துடுச்சு. ஸோ என்னால் முடியலன்னு சொன்னதும் மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 2 to 3 minutes தான் இருந்திருப்பேன். பட் இட் வாஸ் ஸோ குட். நான் பயந்த அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. வெளியில் வந்த அப்புறம் நான் ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை காது வலி தான். பிகாஸ் உள்ளே போகிறப்போ நம்மளோட ஐஸ், நோஸ், மவுத் எல்லாமே கவர் ஆகிருக்கும். பட் இயர்ஸ் மட்டும் கவர் ஆகிருக்காது. ஸோ காதுக்குள்ளே நிறையா தண்ணி போகிறதுனால காது வலி வந்துடுச்சு எனக்கு. ஒரு 1 hour சன்னில் இருந்த அப்புறம் எனக்கு சரியாயிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயங்க, இது எக்ஸாக்ட் ஸ்கூபா கிடையாது, இது ஸ்னார்க்கெலிங்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கூபா டைவ் பண்ணணும் ஆர் டீப் வாட்டர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரொஃபஷனல் டைவர்ஸ் கோவாவில் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு வேறு பிளேஸில் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு ஜஸ்ட் அண்டர் வாட்டர் வேர்ல்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா போதும்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸ்கூபா முடிச்சுட்டு நாங்கள் அதர் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு கிளம்பிட்டோம். அது என்னென்னு நெக்ஸ்ட் vlogல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.